கதிர் அவளை மிகவும் நேசித்தான். ஆனால் அவன் அதை ஒருபோதும் சொன்னதில்லை. தீபாவின் கண்களில் அவன் வாழ்நாளின் ஒளியைக் கண்டான். அவள் சிரிக்கும்போது அவன் இதயமே ஒரு இனிய ராகம் போல ஒலித்தது. நாளுக்கு நாள் காதல் ஆழமாகிக் கொண்டே போனாலும் சொல்லத் துணிவில்லை. சில காதல்கள் சொல்லப்படாமலே அதீத அழகுடன் வாழ்ந்து விடுகின்றன. ஒருநாள் தீபா தனது வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை தேடி செல்ல தீர்மானித்தாள். அவள் வெளிநாடுகளில் கல்வி மற்றும் தொழில் வளர்ச்சிக்காக புறப்படும் முடிவை எடுத்தாள். அந்த செய்தி கதிரின் உள்ளத்தில் குழப்பத்தையும் கவலையையும் ஏற்படுத்தியது. அவன் காதலை வெளிப்படுத்த வேண்டுமா அல்லது அதனை மனதுக்குள் அடக்கி வைக்க வேண்டுமா? கடைசியில் கதிர் மனதினை திறந்து அவளிடம் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள முடிவு செய்தான். ஆனால் தீபா புறப்பட்டுவிட்டாள். அவள் செல்லும் விமானத்தின் வழியில் அவனது கடிதம் மட்டுமே சென்றது. நாட்கள் கடந்தபோதும் அதன் பதில் வரவில்லை. ஆனால் ஒருநாள் அவன் அந்த கடிதத்தை மீண்டும் வாசிக்கையில் அதில் இருந்த வார்த்தைகள் அவனுக்கே புதிய நம்பிக்கையை அளித்தன. காதல் சொல்லப்படாமலே அழகாக இருந்தாலும் சில நேரங்களில் சொல்லிவிடுவதால் வாழ்வில் சில முடிவுகள் மாறலாம் என்கின்ற உண்மை அவன் உணர்ந்தான். வருடங்கள் கடந்தன. ஒருநாள் அவன் கடிதம் பெற்றான். அது தீபாவின் எழுத்தில் இருந்தது. கதிர், உன்னுடைய கடிதத்தை பெற்றேன். என் மனதுக்குள் நீ இருந்தாய். ஆனால் அதுவரை உணர முடியவில்லை. காலம் சென்ற பிறகு உன் நினைவுகள் இன்னும் என் மனதில் இருக்கின்றன. இப்போது விலகி நிற்பதை விட ஒருமுறை சந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். நம்முடைய கதையின் முடிவை நாமே எழுதலாம். வா. கதிரின் இதயம் மீண்டும் கனவு காணத் தொடங்கியது. சொல்லப்படாத காதல் ஒருநாள் சொல்லப்படும் கனவாக மாறுமா? அது எந்நாட்களும் சொல்லப்படாமல் ஒரு இனிய நினைவாகவே இருந்து விடுமா?